ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அப்புறம் ஏன்ப்பா 1 1/2 மாசமா வீடியோ போடல அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப பிஸி ரொட்டீனா போச்சுங்க. எனக்கு நெறைய ஆர்டர்ஸ் வந்தது இந்த வாட்டி. இந்த மாசம் வந்து அவ்ளோ ஆர்டர் எனக்கு. என்னாலவே குடுக்கவே முடியல. இருந்தாலும் ரெகுலர் கஸ்டமருக்கு எப்பயுமே நான் குடுத்துருவேன். இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெளியவும் குடுக்க வேண்டியது இருந்தது. அதனால இந்த வாட்டி ரொம்ப பிஸியா போச்சு. மழைக்காலம் வருது இல்லையா? இனி அடுத்தடுத்து மழை, பனி அந்த மாரி ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம இந்த ஒரு 1 மாசத்துக்குள்ளயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான், அடுத்த 4, 5 மாசத்துக்கு நம்ம இந்த மசாலாலாம் கடையில வாங்காம வீட்லயே வச்சு சமாளிச்சுக்கலாம். இந்த வருஷம் ரொம்ப அநியாயங்க. சென்னையே பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு முறை மழை பேஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இன்னமும் சம்மருன்ற ஒரு பேச்சுக்கு இடமே இல்லாம தான் இருக்கு. உங்க ஊர்லாம் எப்படி இருக்கு? எப்ப மழை வருது? ஆடி மாசமா? ஆவணியான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா மழை பெய்யுது. கொய்யாக்கா அவ்ளோ கொத்து கொத்தா பிஞ்சு விட்டுருக்குங்க. என்னதான் காசு குடுத்து வாங்குனாலும், இந்த ஆர்கானிக்கா வளர்றது வந்து அவ்ளோ டேஸ்ட்டா, இனிப்பா இருக்கு. சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடலாமான்னு இருக்கு. எப்பயுமே ரெகுலர் கஸ்டமருக்கு தான் இப்ப மசாலா ரெடி பண்ணிட்டுருந்தேன். இப்ப பெங்களூர்லேருந்து எனக்கு பல்க்கா ஒரு ஆர்டர் வந்தது. என்னென்ன ஆர்டர் குடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? 1 கிலோ குழம்பு மிளகாய் தூள், அதாவது ஆல் பர்ப்பஸ் மிளகாய் தூள், 1 கிலோ இட்லி பொடி, 2 கிலோ ஹெல்த் மிக்ஸ், 1 கிலோ நாட்டு வேர்க்கடலை, 1 கிலோ வெல்லம் சேர்த்த நாட்டு வேர்க்கடலை பர்ஃபி, நெய்யிலே பிடிச்ச ரவா லட்டு 1 கிலோ, மா லட்டுன்னு சொல்லுவோம் நாங்க இது நெய்யில பிடிக்கிறதால. மாவு மாரியே இருக்கும். வாயில வச்சதுமே அப்படியே கரையும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஒரிஜினல் நாட்டு பசு நெய். நாட்டு பசு நெய் இந்த கலர்ல தாங்க இருக்கும். நம்ம என்னதான் காசு குடுத்து வாங்குனாலும், நாட்டு பசு நெய் தான் நமக்கு வந்து மருத்துவ குணம் ரொம்ப அதிகம். வேற எது நீங்க சாப்பிட்டாலும் மருத்துவ குணம் கிடைக்குமா அப்படின்னா, நீங்க வெறும் நெய் மட்டும் தான் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். அதோட மருத்துவ குணம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. நாட்டு பசு நெய் மட்டும் தாங்க நமக்கு மருத்துவ குணம் அதிகமானது. உடம்புக்கு நல்லதும் கூட. குழம்பு மிளகாய் தூள் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? அடுத்தடுத்த மாசம் இனிமே மழை, பனி அப்படிதாங்க இருக்கும். மசாலா, மாவு இதெல்லாம் வந்து நீங்க இந்த மந்த்ல நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் 3, 4 மாசத்துக்கு நீங்க கடையில வாங்காம நம்ம வீட்டிலேயே ஹெல்தியா வந்து ரெடி பண்ணிக்க முடியும். நான் இடியாப்பத்துக்குமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்க வரப்போற மழை காலத்துக்குலாம் என்னென்னலாம் ரெடி பண்ணீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மசாலா செய்யறதா இருந்தாலும் சரி, நான் ஆர்டருக்கு ரெடி பண்ணுறதா இருந்தாலுமே சரி, எல்லாம் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸா ஸ்டார்ட் பண்ணுவேன். மசாலா, சத்து மாவு இதுக்கு எல்லாமே இந்த இரும்பு வாணல்ல நம்ம செஞ்சோம்னா, ஈவனா வறுபட்டு வரும். சீக்கிரமா வேலை முடியுங்க. மசாலா செய்ய போறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அது நல்லா வாணல் சூடு ஏறிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒண்ணு ஒண்ணா சிம் பண்ணிட்டு வறுக்க ஆரம்பிக்கணும். முதல்ல ஜீரகம் 200 கிராம் சேர்த்து நல்லா சிம்லேயே வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். தீய விடாமல் வறுபட்டு மட்டும்தான் வரணும். 200 கிராம் மிளகு. நான் சொன்ன அளவோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் கடையிலலாம் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். 50 கிராம் சோம்பு, 50 கிராம் கடுகு. நான் எல்லாமே சிம்மில் தான் வச்சு செய்கிறேங்க. கடுகு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகி சும்மா 1, 2 டப் டப்புன்னு அப்படியே உடையும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. 25 கிராம் வெந்தயம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு தான் இருக்கும். இது அதிகமாக சேர்த்தனா கசப்பாக இருக்கும். சேர்க்காமல் இருந்தாலும் டேஸ்ட் வராது. 50 கிராம் பச்சரிசி. இதையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து நீங்கள் எடுத்துக்கங்க. எதையுமே தீய விடாமல் பார்த்துக்கணுங்க. 50 கிராம் கருவேப்பிலை. பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இல்லை என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலையே இருக்குது அப்படின்னா நீங்கள் காஞ்ச கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா இப்படி கையில் நுணுக்கி பார்த்தீங்கன்னா தூள் தூளாக ஆகணும். மொறுன்னு ஆகணும். இந்த அளவு வரணும் கருவேப்பிலை. அப்போ தான் மிளகாத்தூள் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணாலும் கெட்டு போகாமல் இருக்கும். 50 கிராம் கொம்பு மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த கொம்பு மஞ்சள் ஒன்றும் பாதியமாக 2ஆக உடச்சி போட்டு நீங்கள் வறுத்தீங்கன்னா அரைப்படும் போது நல்லா நைஸாக வருங்க. 50 கிராம் துவரம்பருப்பு. எல்லாமே பொன்னிறமாக மட்டும்தான் நான் வறுக்கிறேன். ஹை ஃப்ளேமே வைக்கல, சிம்மில் வச்சு தான் நான் வறுத்துட்ருக்கேன். 50 கிராம் கடலப்பருப்பு. நான் சொன்ன அளவோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இனிமேல் அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்பு மிளகாய் தூள். நீங்கள் கடையிலேயே வாங்க மாட்டீங்க. இப்போ 1 கிலோ தனியா சேர்த்துக்கலாம். தனியாவுமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். நல்லா கமன்னு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்படி கையில் எடுத்து இப்படி நுணுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கி வரும். மிளகாய் 1 கிலோ சேர்த்துக்கலாம். இந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க. காம்பு எடுத்துட்டிங்கனாலே டேஸ்ட்டு சூப்பராக வரும். காம்பு தேவையில்லாத ஒன்று நமக்கு. காம்பை எடுத்துகிட்டு நல்லா சிம்லேயே வறுத்திங்கன்னா இந்த மாதிரி உடையிற அளவுக்கு வறுத்துக்கணும். நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் கைப்பக்குவம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வியாபாரம் பண்ணுறவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்யான விஷயம். நம்பாதீங்க. உங்களாலேயும் டேஸ்ட்டாக செய்ய முடியும். சரியான அளவோட இந்த சிம்லேயே நீங்கள் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுக்கிறதுல தான் அதோட ருசியே இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி மற்றவங்க சொல்கிறாங்கன்னெலாம் உங்களுக்கு வரலன்னா நினைக்காதீங்க. அருமையாக வரும். அவ்வளோதான். வறுத்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சுக்கலாம்.
நிறைய பேருக்கு டவுட் வரும், ஏன் பெருங்காயம் சேர்க்கலை, மிளகும் ஜீரகமும் ஏன் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டில் தோணும். வெறும் மிளகாய் காரம் மட்டும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க. இந்த ஜீரகம் மிளகு நான் 100 கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு ருசியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சளி பிடிக்கிறது, ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது, ரொம்ப வெயிட் போடுறதுலாம் இல்லாமல் நல்ல ஃபேட்டை குறைச்சி ஹெல்த்தியாக இருப்போம். பெருங்காயம் ஏன் சேர்க்கலனா, இது எல்லா வகையான குழம்பு மிளகாய் தூள். வத்த குழம்புக்கு வறுவலுக்கு மட்டும் நம்ம பெருங்காயம் தனியாக சேர்த்துக்கிட்டா போதும், இது எதுக்கும் சேர்த்துக்க வேண்டாம். அதனால் தயவுசெய்து வீட்டிலே நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது, இதோட டேஸ்ட்டு எல்லாமே எனக்கு சொல்லுங்கள். இந்த ஒரே ஒரு குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போதும், வறுவல், காரக்குழம்பு, வத்த குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே ருசி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு மிளகாய் தூள் 6 மாதம் ஆனாலும் நிறமும் மாறாமல் மனமும் போகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு 100 கிராம் 200 கிராம் டப்பியில் கொட்டிக்குங்க. மீதி இருக்க மிளகாய் தூளை நீங்கள் இந்த மாதிரி கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் பேக்கிங் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் ரப்பர் பேண்ட் எல்லாம் கிடைக்கும், இப்போ நீங்கள் கடையிலே கிடைக்கும். அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா காற்று போகாத மாதிரி டைட்டாக போட்டு வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மசாலா செய்கிறோம், அதை காத்தோட்டமாக வச்சிட்டோன்னா நல்லாவே இருக்காது. ஸோ பேக் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. எங்கள் வீட்டில் செய்கிற எல்லாமே அவ்வளோ ருசியாக மணமாக இருக்குதுன்னா இந்த குழம்பு மிளகாய் தூள் தாங்க. இந்த சீக்ரெட்டை உங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.